Yes. Nandakishore, Tirupur. Okay. Welcome. Today, day 12. Memory Empowerment Program. Day 12. Okay. Dear friends, நம்ம ஒரு விஷயம் கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணணும், மோட்டிவேட் ஆகணும், இன்ஸ்பயர் ஆகணும், whatever it may be, whether it may be education, academic, or in personal life, professional life, எங்க வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்மளுடைய மைண்ட் கரெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் திங். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுக்கிறோம். செகண்ட் ஒன் மெமரி, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அட்டென்ஷன் அண்ட் சம். ஃபைனலா லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். we can take the lesson from so and so. இவங்க கிட்ட இருந்து இந்த பாடத்தை நாம கத்துக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு அடுத்த ஸ்டெப். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு வர விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையானது எடுத்துக்க போறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு அந்த இதுல அந்த மைண்ட்ன்றத அதை அப்படியே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு இன்னைக்கு இன்னும் ஒரு இதை கொண்டு வரேன். வேண்டாம், அந்த மைண்ட் இது ஏற்கனவே பார்த்ததோட கண்டினியூட்டியா வந்துடலாம். ஏன்னா அது இன்னைக்கு நான் செகண்ட் பேட்ச் அட்வான்ஸ் லெவலுக்கு எடுத்தது நான் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அது வேண்டாம், அது உங்களுக்கு பின்னாடியே கொண்டு வரலாம். ஸோ அதை மறந்துருங்க. இப்போ நான் புதுசு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்ன அன்னைக்கு நம்ம பசங்க எங்கிட்ட கேட்டாங்கல்ல, நான் தண்ணி குடிச்சதை பார்த்துட்டோன்னே உடனே கேள்வி கேட்டாங்கல்ல. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட். நான் அப்பயே சொல்லிட்டேன், இருந்தாலும் 1 செகண்ட் ஆகுது போயிட்டு. ஏன் அப்படின்னா, கேள்வி கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது, யோசிக்க கூடாது. அந்த இடத்துலயே அந்த நிமிஷமே அந்த விஷயத்த கேட்கணும். தட் இஸ் குட். ஆக்சுவலா ஒரு 180 years பேக் ஆப்ரஹாம் லிங்கன் அவங்க பையனை ஸ்கூலுக்கு சேர்த்துனா அந்த பிரின்சிபலுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஸ்டில் அந்த லெட்டர் இருக்கு, நீங்க நெட்ல போய் பார்க்கலாம். கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் லெட்டர் டு த ஸ்கூல் பிரின்சிபல் அப்படின்னு போட்டு பாருங்க. அப்படி எங்கேயும் கிடைக்கலையா, சிவ்கேர் ஆயிடுதுன்னா யூ கேன் வின் அந்த புக்ல பேஜ் நம்பர் 96ல நினைக்கிறேன் அது இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரின்சிபலுக்கு அவர் என்னென்ன கேட்டிருப்பாருன்னா, என் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுங்க, அது சொல்லி கொடுங்க, எதுவுமே இல்லை. ஆனா மத்த எல்லா விஷயமும் அதுல பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பாரு. அதாவது இவன் பக்கம் தப்பு இருக்கா, ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்க முன்னால இவனை தலை குனிஞ்சு தப்ப ஒத்துக்க சொல்லுங்க. இவன் பக்கம் நியாயமா இருக்கா, அந்த பக்கம் 100 பேர் நிக்கிறாங்களா, நிமிர்ந்து நிக்க சொல்லுங்க. இது மாதிரி வாழ்க்கையில எப்படி எல்லாம் கத்துக்கணும், லைஃப் எப்படி எல்லாம் கத்துக்கணும் அப்படின்றதுக்கு அவர் பல பாயிண்ட்ஸ் அந்த பிரின்சிபலுக்கு எழுதியிருப்பார். இதை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. பாடத்தை சொல்லிக் கொடுங்கன்னு அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க சொல்லி எழுதியிருந்தார். ஸோ அது இன்னைக்கும் எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் அது பொருத்தமான ஒரு லெட்டர். சரி, அந்த இடத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் இங்க இவங்க கேட்டதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன் சார். ஆனா கணேஷ் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தேன்னு, அந்த ரெக்கார்டிங்க மறுபடியும் ரீப்ளே பண்ணி பாரு. நான் அண்ணாந்து தான் குடிச்சேன், ஆனா கடன்னு குடிக்கல. ஒரு முழுங்கு தண்ணி உள்ள எடுத்துட்டா வாயை மூடிட்டு அது உமிழ்நீர் கலர்ந்து உள்ளே அனுப்பப்படுகிறது. அதுதான் மெயின், அதுதான் நமக்கு தேவை. அதை அண்ணாந்து குடிக்கிறோம், சிப் பண்ணி குடிக்கிறோம், தட் மேட்டர் அது இல்ல. நீ ஒரு முழுக்கு தண்ணியா இருந்தாலும் அதில் உமிழ்நீர் கலந்து உள்ள. ஆனா ஆண்டு கடன்னு குடிச்சோம்னா அது இங்க வாட்டத்துல ஊத்தும், அது அப்படியே உள்ள. அப்ப புரியுதா? அதுதான் நான் அவாய்ட் பண்ண சொன்னேன். அப்ப சிப் பண்றப்ப ஒரு சிப்ப அப்படி இருக்கும். சோ ஐ நோ த டெக்னிக், சோ ஐ கேன் மேனேஜ். அதனால உங்களுக்கு
நான் சொல்ல ஒரு விஷயம், நான் அதை நீ நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அண்ணாந்து தண்ணி உள்ள போச்சு. ஆனா வாய மூடிட்டு அத ஸ்லோ அண்ட் ஸ்லோவா உள்ள அனுப்பணும். அதுதான் முறை. அதனால நீ எப்படி குடிச்சாலும் சரி, நீ அதுல இங்க பர்ப்பஸ் என்ன? உமிழ்நீர் கலந்து உள்ள போ. அதுதான் முக்கியம். ஓகே? சோ இனிமேல் எப்ப தண்ணி குடிச்சாலும் அத கடகடன்னு குடிக்காத, அவாய்ட் பண்ணி நிறுத்தி நிதானமா அதை உள்ள அனுப்பு. ஓகே, குட். ரைட். அந்த டாபிக் ஆன்சர் கொடுத்தாச்சு. அடுத்து வருவோம் இன்னைக்கு. மைண்ட் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக் ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுவும் ஒரு இதுதான். ஒரு நாட்டோட ராஜா யூஸ்வலா காலையில யானை மேல உட்காந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வருவார். ஒரு ராஜா அவரோட யானை மேல உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வர்றார். அப்படி வந்துட்டு இருக்கப்போ ஒரு நாள்ல தினமுமே ஒரு பர்டிகுலர் ஒரு கடை, சந்தன கட்டை சேல் பண்றாரு ஒருத்தர். அந்த கடையை கிராஸ் ஆகுறப்ப இவருக்கு என்னமோ ஒரு மாதிரி சம்திங் அன்யூஷுவல். அவரு ராஜா அவரோட மந்திரிட்ட கூப்பிட்டு சொல்றார், எனக்கு ரீசன் சொல்ல தெரியலப்பா, ஆனா இவனை பனிஷ் பண்ணணும்னு தோணுது. ஐ டோன்ட் நோ தி ரீசன், பட் ஐ வாண்ட் டு பனிஷ். என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்றாரு. ஆனா இவனை தண்டிக்கணும்னு தோணுது. இந்த மந்திரி இத கவனிச்சுட்டு நைஸா மாறு வேஷத்துல அந்த சந்தனக்கட்டை கடைக்கு போறார். அவங்ககிட்ட போயிட்டு, என்னப்பா பிசினஸ் தான் எப்படி இருக்கு, என்ன பண்ற, எப்படி எல்லாம் ஓடுது அப்படின்ட்டு என்கொயரி. அப்படி பண்ணும்போது அந்த கடைக்காரர் சொன்னான், அதை ஏன் கேட்கிற, ஒண்ணுமே வியாபாரம் ஆகுறது இல்ல. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த ராஜா இருக்காருல்ல, அவர் சீக்கிரம் மண்டை போட்டணும். அவர் இறந்தா அவரை எரிக்கிறதுக்கு நிறைய சந்தன கட்டை தேவைப்படும். அப்ப என்கிட்ட இருக்கிறதுன்னு சிலகும் அன்னைக்கு நானு நல்ல மணி பார்த்துவேன் அப்படின்னு ஆசையா சொன்னார். மந்திரிக்கு புரிஞ்சிருச்சு, அடா பாவி, உன்னோட இந்த எண்ணங்கள் தான் அந்த ராஜாவுக்கு அங்க அந்த எண்ணத்தை உருவாக்கும். புரியுதா? அத கவனிச்சு அந்த மந்திரி என்ன பண்ற, இத மாத்தணும் அப்படின்ட்டு உடனே, இல்லப்பா அந்த ராஜா இங்க பாரு அப்படின்னு இவர் பாக்கெட்ல இருந்து தங்க காசு எடுத்து இது ராஜா உனக்கு கொடுத்து அனுப்புனாரு. உன் கடையில ஒண்ணுமே சேல்ஸ் ஆகலன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, அதனால உனக்கு ஏதாவது ஒரு வகையில உதவட்டுமே அப்படின்னு இதை கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு அவர் கொடுக்க, உடனே அந்த கடைக்காரன் அப்படியே தனக்குள்ள கர்ஸ் பண்றான். ச்சே, இப்பேற்பட்ட இந்த நாட்டோட ராஜாவை நாம இப்படி போய் நினைச்சிருக்கிறோமே, ரொம்ப ரொம்ப தப்பு, கடவுளே என்னை மன்னிச்சிரு, இந்த ராஜா நல்லா இருக்கணும் மனசார சொல்றாரு. ஓகே, அதோட இல்ல, இந்த மந்திரிட்டே இந்தாங்க இந்த சந்தன கட்டை ஒரு மெடிசினல் பர்பஸ்க்காக வர்றது, இது ரொம்ப நல்லது, இது ராஜாவுக்கு எப்படியாவது என்னுடைய அன்பளிப்பா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. புரிஞ்சிருச்சா? இப்போ அத இந்த சந்தனக்கட்டை அங்க போறதுக்கு முன்னே அந்த ராஜா அடுத்த நாள் அப்படி போகும்போது இவன் மேல தண்டிக்கணுங்கிற எண்ணம் சுத்தமா இல்ல. அதையும் மந்திரிட்ட சொல்றாரு, அது என்னன்னு தெரியலப்பா, எனக்கு அவனை மன்னிச்சு விட்டு, இப்ப அவனை பத்தி எந்த ஒரு எண்ணமும் தோணல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப புரிஞ்சுக்குவோம். கமிங் டு த டாபிக், கான்சிக்வன்ஸ் என்ன வருது அப்படின்னா, அந்த கடைக்காரனோட எண்ணங்கள் நல்லதை நினைக்கும் போது இங்கே நல்லதா ரிஃப்ளெக்ட் ஆகுது, கெட்டதை நினைக்கும் போது அங்கே கெட்டதா நினைக்கும் போது. சோ எண்ணம் போல் வாழ்வு வந்துட்டுமா? சோ இனிமேல் நாம் நம்முடைய எண்ணத்தை மாற்றுவோம், நம் வாழ்க்கை மாற்றப்படும். அதுதான் கான்செப்ட். ஓவர். புரிஞ்சிச்சுங்களா எல்லாருக்கும்? எஸ் சார். கதை ஓகே, சரி. ஓகே, அடுத்த டாபிக்ஸ் போலாம்.
இன்னைக்கு மெமரி டிப்ஸ்ல ஆல்ரெடி 25 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு டிப்ஸ் 26, மெமரி டிப்ஸ் 26 பார்க்க போறோம். PQ3R மெமரி டிப்ஸ் PQ3R PQR R R 3R. P என்ன? preview. P na preview. Q na question. R read. Second R recite. Third R review. மறுபடியும் வரேன் ஃபர்ஸ்ட் வந்து. இது எங்க உதவும் அப்படின்னா ஒரு எஸ்ஸே, பேராகிராஃப் ஆர் எனி டீடைல்ஸ் படிக்கிறதுக்கு இதுதான் டெக்னிக். PQ3R மெத்தட். எப்படி? ப்ரிவியூ எடுத்த உடனே அந்த பாடத்தை, அந்த டாபிக்க, அந்த எஸ்ஸேவை, அந்த பேராகிராஃப், அந்த டீடைல படிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும்? ப்ரிவியூ, முன்னோட்டம், முன்னுரை. அதாவது ஒரு நிமிஷம் போதும். ஒரு பெரிய கொஸ்டினுக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்கி அதை சும்மா பார்க்கிறோம். நோ ஹரி, நோ வரி, ஜஸ்ட் கோ த்ரூ. ப்ரிவியூ. அதான் முன்னுரை, முன்னோட்டம். அவ்வளவுதான்பா. பி. ரெண்டாவது Q. You can ask questions related to that topic. Q for question. கேள்வி கேட்கணும். எப்படி கேட்கலாம்? இந்த கொஸ்டின் எத்தனை முறை வந்திருக்கு? இது இந்த லெசனுக்கு யாரு ஆத்தர்? இதுல இருந்து 1 வேர்டு, 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் இப்படிதான் ஏதாவது வருமா? வந்திருக்கா? அப்படின்னா எது? இப்படி இது சம்பந்தமா ஏதோ ஒரு கேள்வியை நீங்களே கேளுங்க, பதிலையும் தேடுங்க. கிடைச்சிருச்சு. ரிவ்யூ, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஆர் ஆர் ஆர். ஃபர்ஸ்ட் ஆர் ரீட். எப்படி ரீட்? ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோம். அந்த சென்டென்ஸ்ல ஒரு வேர்டு, அது கீவேர்டு, அண்டர்லைன் பண்றோம் பென்சில்ல. அப்புறம் அடுத்த சென்டென்ஸ் போறோம். அதுல ஒரு வேர்டு கீவேர்டு, அதை அண்டர்லைன் பண்றோம். அதே மாதிரி டோட்டலா அந்த எஸ்ஏல ஒரு 10 15 20 25 30 ஏதோ வேர்டு இருக்கும். அது எல்லாத்தையும் படிச்சாச்சு, அண்டர்லைன் பண்ணியாச்சு, நோட் பண்ணியாச்சு, ரீட் பண்ணியாச்சு. தட் இஸ் ரீட். எப்படி ரீடு? Each and every sentence there is a word, that is a keyword. ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் மிக முக்கியமான வார்த்தை. தட் இஸ் த கீவேர்ட். அது ஒரு வேர்டு கரெக்டா இருந்தா மார்க், அந்த மாதிரி. சோ அந்த வேர்டை வச்சுதான் அந்த சென்டென்ஸே இருக்கு. ஓகே, அதை அண்டர்லைன் பண்ணி அதை படிச்சாச்சா? இது மாதிரி வரிசையா ஒரு டிபெண்ட்ஸ் அப்பான் த எஸ்ஏ, கொஸ்டின், பேராகிராஃப் 10 15 20 25 30 ஏதோ நோட் பண்ணியாச்சு. இது ரீட், ஃபர்ஸ்ட் ஆர். செகண்ட் ஆர் ரீசைட். ரீசைட்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும், அதாவது ஒரு கீவேர்டுக்கும் அனதர் கீவேர்டுக்கும் இடையில ஒரு லிங்க் கிரியேட் பண்றோம், பிக்சரைஸ் பண்றோம் அண்ட் கனெக்ட் பண்றோம். ஒவ்வொரு வேர்டையும் பிக்சரைஸ் பண்றோம், படமாக்குறோம். அடுத்தது கனெக்ட் பண்றோம், ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணிட்டு முடிஞ்சிச்சா? இது ரீசைட். அடுத்தது படிச்சாச்சு. முதல்ல ரீடு, ரெண்டாவது ரீசைட். அதுக்கப்புறம் புக்க மூடிடுறோம், கண்ணையும் மூடிடுறோம், விஷுவலைஸ் பண்றோம். அதுதான் ரிவ்யூ ஆர் ரிட்ரீவ் ஆர் ரீகால். சோ ப்ரிவியூல ஆரம்பிச்சு ரிவ்யூல முடிச்சிட்டோம்பா, எஸ்ஏ படிச்சு முடிச்சாச்சு. அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரிஞ்சுதா?
எஸ்ஏ எப்படி படிக்கிறது? ப்ரிவ்யூ, கொஸ்டின், ரீட், ரீசைட், ரிவ்யூ. இவ்வளவுதான். வெரி சிம்பிள். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற கீவேர்டை நோட் பண்றோம், அதை பிக்சரைஸ் பண்றோம், கனெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு ரீகால் பண்ணி பாக்குறோம். எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏதாவது கண்ணை மூடி பாக்குறப்ப ஞாபகத்துல இல்லையா, மறுபடியும் புக்கை பார்த்து வெரிஃபை பண்றோம், ஸ்ட்ராங்கா பதிய வச்சுட்டோம், மேட்டர் ஆகும். ஸோ PQ3R மெத்தட் இதை நான் ஏற்கனவே என்னோட டெமோ செஷன் ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிற தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட், எல்லாருமே அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? முதல்ல அதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சும்மா வர லிங்கை பார்த்துட்டு இருக்கேன்னா இப்பவே அதை சப்ஸ்கிரைப் பண்ற ஹேபிட்டுக்கு வாங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அதை சொல்றேன்னா, நீங்களே முதல்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா யூ won't recommend others to do it. அது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் யூ do it. நீங்க செஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது ஒருத்தரும் ஒரு 100 பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். இது எப்படி சார் பாசிபிள்? நான் ஒருத்தன் போய் 100 பேர்த்த ஏன் முடியாது? இன்னைக்கு ஒருத்தங்க இன்னும் ஒருத்தங்களை செய்ய வைங்க, அந்த ஒருத்தங்க இன்னொருத்தவங்க செய்வாங்க, செயின் ரியாக்ஷன். சோ அது இன்னும் ஒரு 1 மந்த் ஆகலாம், இல்ல ஒன் வீக்கால நடக்கலாம், 1 மந்த் நடக்கலாம், இல்ல 6 மந்த்ஸ் கூட ஆகலாம். பட் இட் வில் ஹேப்பன். சோ அப்போ நீங்க அல்டிமேட் ரிசல்ட் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்ப 40 பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் 100ன்னா 4000 ஆயிடுச்சு. இப்ப புரியுதா எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்னு? ஏன் அதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இந்த கிளாஸ், நீங்க, நான் இவ்வளவுதான் எனக்கு தெரியும். யூ ஆர் த வேர்ல்ட் டு மீ. சோ யூ ஹாவ் டு ப்ரமோட் மீ. ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த வகுப்பு இன்னும் 4 பேருக்கு போகணும்னு இஃப் யூ ஃபீல் யூ ஹாவ் டு டு இட். அவ்வளவுதான். நீங்க நானே தெரியாதங்க மாட்டிட்டேன் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நோ நீட் டு ஹெல்ப், விடுங்க. கொடுத்ததுக்காக அட்டன் பண்ணுவோமே, அட்டன் பண்ணிட்டு போங்க. தட்ஸ் யுவர் சாய்ஸ். சோ இஃப் யூ திங்க் இந்த ப்ரோக்ராம் டெஃபினட்டா மத்தவங்களுக்கும் போகணும் அப்படின்னு நினைச்சா, தட் இஸ் யுவர் டியூட்டி டு ப்ரமோட் த யூடியூப் சேனல். ஓகே, ரைட். அதனால இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்கீங்களோ அவங்க இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களால எத்தனை பேரை பண்ண வைக்க முடியுமோ ட்ரை ட்ரை ட்ரை. இதுதான் நீங்க ஒரு குருவுக்கு செய்யற ஒரு விசுவாசம், சன்மானம், பிரதிபலன், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ரைட் ஃப்ரெண்ட்ஸ், கமிங் டு திஸ் டாபிக். அந்த டெமோ செஷன், அதாவது வீடியோல, அதாவது மைண்ட் ப்ளோயிங் மெமரி டெமோ, அதாவது வேர்ல்டு கிளாஸ் மைண்ட் ப்ளோயிங் மெமரி டெமோ வீடியோன்னு போட்டிருப்பேன். அதுதான் கொஞ்சம் அதிகமான வியூல இருக்கும், 2800+ இருக்கு. ஓகே, அந்த இதுல இது வந்திருக்கும் PQ3R. ஒரு 35 ஆப்ஜெக்ட்ஸ இன்டர்லிங்க் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஓகே, அதனால அதை நீங்க பார்க்காதன்னா பார்த்துக்கோங்க அந்த வீடியோல. ஓகே, so PQ3R, that is the method we all have to follow for reading paragraph, essay and detailed answers. Okay, that's all the tips 26. Memory tips 26 over. Next 27 போலாம். சார், எஸ், நான் முடிச்சிடுறேன். உனக்கு கொஸ்டின் அப்படின்னா டைம் பின்னாடி கொடுப்பேன். வெயிட், அது வரைக்கும் நோட் பண்ணி வச்சிரு. உனக்கு சான்ஸ் கொடுக்கும்போது கேள்வி கேட்கிறேன். 27. ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
Sorry, bit disturbed. Okay, my direction is for right, Cynthia. Yes, sir. Okay, good. Okay, Yes, friends. sir. Now 27வது டிப்ஸ், மெமரி டிப்ஸ் 27 போலாம். இது ரீடிங் அண்ட் லேர்னிங். இது கொஞ்சம் இன்டராக்ஷன். நீங்க எல்லாருக்கும் அன்மியூட் இது கொடுத்துருங்க ஆப்ஷன். யாராவது அன்னெசரியா இருந்தா மட்டும் அவங்கள மியூட் பண்ணுங்க. அப்படிதான் இருக்குங்க சார் இப்போ. ஓகே, குட். இப்போ ரீடிங்னா என்ன, லேர்னிங்னா என்ன? கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். மேம் சார் ரெண்டுமே ஒண்ணுதான் சார். ஓகே சார் படிக்கிறதுனா எழுதுறது இல்ல. படிக்கிறதுனா சும்மா பார்த்து மெமரி பண்றது. எழுதுறதுனா கையில எழுதுறது. ஓகே, குட். நெக்ஸ்ட். சார் ரீடிங் லேர்னிங் ரெண்டுமே ஒண்ணுதான் சார். ஓகே, ஒருத்தங்க பேசிட்டா அவங்க மறுபடியும் வரக்கூடாது. give the chance to others. what is reading, what is learning? ரீடிங்னா என்ன புரியாமலே வாசிக்கிறது. அதுக்கப்புறம் லேர்னிங்கிறது நம்ம அந்த வாசிச்ச விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அது லேர்னிங். வாசிப்பது கற்றுக்கொள்வது. வணக்கம் சார். ரீடிங்னா வாசிக்கிறது, லேர்னிங்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம கத்துக்கிறது சார். ஓகே ஓகே. ஹலோ யா சார், லேர்னிங்னா வாசிப்பது, சாரி ரீடிங்னா வாசிப்பது, லேர்னிங்னா த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் வி லேர்ன் லாட். ஓகே, அனுபவம் மூலியமாக பல கல்வி. சரி, ஓகே போதும். இதுக்கப்புறம் யாரும் பேசுறா? இதுக்கு வரேன். ரீடிங் அப்படின்றது புக்ல என்ன இருக்கோ அத படிச்சு எக்ஸாம் பேப்பர்ல வாமிட் பண்ணி ஏதோ ஒரு கொடுப்பாங்கல்ல மார்க்கு கிரேடு, அத வாங்கி பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிறது ரீடிங். லேர்னிங் அப்படின்றது என்னன்னா இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோமோ அத வாழ்நாள் ஃபுல்லா பயன்படுத்துறது. தட் இஸ் லேர்னிங். இப்போ வருவோம். அதாவது இப்ப சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டீங்க, ஸ்விம்மிங் கத்துக்கிட்டீங்க. இன்னையில இருந்து ஒரு 10 years 15 years 20 years சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டவங்களுக்கு சைக்கிளே காட்டுறது, ஸ்விம் பண்ண கத்துக்கிட்டவங்களுக்கு ஸ்விம்மிங்கே கிடையாது, ஆத்துக்கு தண்ணியிலேயே விடல. ஆனா ஆஃப்டர் 10 years 15 years உங்ககிட்ட ஒரு சைக்கிளை கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னா எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லுவோமா அல்லது சைக்கிள் ஓட்டிட்டு போவோமா? சைக்கிள் ஓட்டுமா? இதுதான் இதுதான் லேர்னிங். சைக்கிள் ஓட்டுவாங்க. ஓகே ஓகே, எனஃப். திஸ் இஸ் லேர்னிங். அதாவது இன்னைக்கு கத்துக்கிட்டத 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் மறக்கல, ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு பயன்படுத்துற மெத்தட் இருக்குல்ல, அதுதான் லேர்னிங். ரீடிங் அப்படின்றது இன்னைக்கு படிச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட எடுப்பாங்க, அவங்க கிட்ட அதே கொஸ்டின் பேப்பரை ஒரு 6 months கழிச்சு கொடுத்தா அதுல 50% கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்? அது அங்கேயே மறந்து போயிடுது. அதுதான் ரீடிங். இப்ப புரிஞ்சிருச்சா வித்தியாசம்?
எஸ் நோவா? ஓகே. இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இன்னொன்னு கதையை சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டா, எ ஃபார்மர் அண்ட் 10 டக்ஸ். ஒரு விவசாயியும் 10 வாத்துகளும். இதுதான் பாடத்தோட தலைப்பு. நல்லா கவனிச்சுட்டோங்க. அவங்கவங்க அவங்களோட மைக்கை மியூட் பண்ணிக்காங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரிடம் 10 வாத்துகள் இருந்தது. ஒரு நாள் அவர் அந்த 10 வாத்துகளுக்கும் ஒரு கட்டளை இட்டார். என்னன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இது பாடம். இது பின்னாடி கேள்விகள் வரும், அதுக்கு பதில் நீங்க சொல்லணும். அந்த 10 வாத்துகள் இருந்தது. 10 வாத்துகளுக்கும் அவர் ஒரு நாள் ஒரு கட்டளை இட்டார். அது என்னவென்றால், இங்க பாரு, நீங்க எல்லாரும் நாளையிலிருந்து தினம் ஒரு முட்டை போடணும். யூ ஹாவ் டு லே egg, 1 egg a day. You have to lay. யாராவது இது இடையில சாட்டர்டே, சண்டே, வீக்லி ஆஃப், மந்த்லி ஆஃப்லாம் கிடையாது. டெய்லி ஒண்ணு போடணும். நல்ல தின்னீங்கல்ல, டெய்லி ஒரு முட்டை போடணும். யாராவது இதுல மிஸ் ஆனீங்கன்னா கழுத்தறுத்து குழம்பு வச்சிருவோம் அப்படின்னு டீல். எல்லாரும் ஓகே, அதை அடித்து போயிட்டாங்க. அடுத்த நாள் இருந்து பாக்குறார், 10 நாள் டைம் கொடுக்குறாரு. எல்லா வாத்தும் டெய்லி ஒரு முட்டை பர்ஃபெக்டா போட்டுட்டே இருக்கு. ஆனா ஒரே ஒரு வாத்து மட்டும் ஒரே ஒரு முட்டை தான் போட்டுச்சு 10 நாளைக்கு. சரி, அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அத கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு வந்தாரு. நான் அவ்வளவு சொல்லி நீ இதே தான் தப்பு பண்றியா? பாப்பா, உனக்கு குழம்பு வைக்கிறது தான் எனக்கு வேலைன்னு அத பிடிச்சிட்டாரு. அப்ப அதுகிட்ட கேக்குறாரு, கடைசியா தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்பாங்கல்ல, இத்தனை பேர் டெய்லி ஒரு முட்டை பர்ஃபெக்டா போடும்போது உனக்கு மட்டும் என்ன அவ்வளவு திங்கு அப்படின்னு. அதுக்கு அந்த வார்த்தை சொல்லுச்சு, பாருங்க, எனக்கும் ஆசைதான் தினம் ஒண்ணு போடணும்னு. நானும் எவ்வளவு முக்குன்னு முக்கி பார்த்தேன், ஒரே ஒரு முட்டை தான் போட முடிஞ்சுச்சு. காரணம் என்னன்னா, அவங்க எல்லாம் பொம்பளை வாத்து, நான் ஆம்பளை வாத்து. ஓகே, சோ இத்துடன் பாடம் முடிந்து விட்டது. இதில் கேள்விகள் கேட்கப்படுகிறது. கேள்வி நம்பர் 1, அந்த விவசாயியிடம் எத்தனை வாத்துகள் இருந்தது? சார் 10 வாத்துகள் இருந்ததா? சரி. அவர் எத்தனை நாட்களுக்கு ஒரு முட்டை போட வேண்டும் என்று கட்டளை இட்டார்? ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணு. சரி, அடுத்த கேள்வி, எத்தனை வாத்துகள் தினம் ஒரு முட்டை போட்டது? 9. Okay. எத்தனை வாத்து ஒரே முட்டை மட்டும் போட்டது? ஒரு வாத்து சார். Okay. ஒரு வாத்து போடாது சார். அது கேள்வி இப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் இங்க கடைசியா வருது. இவ்வளவு அறிவாளிங்க இருக்கிறோம்ல, யாராவது ஒருத்தர் ஆம்பளை வாத்து எப்படி முட்டை போடுன்னு கேள்வி கேட்டமா? என்னது? யாராவது ஒருத்தர் ஆம்பளை வாத்து எப்படி சார் முட்டை போடுன்னு கேள்வி கேட்டமா? கேட்கல. நீங்க சொல்லும் போதே நான் யோசிச்சேன் சார், அது எப்படி ஆம்பளை வந்து முட்டை போட்டு நீங்க சொல்லும் போது நான் யோசிச்சேன். நீங்க அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் சார். சார் நம்மளுக்கு எப்பவும் வார்த்தைகள்லாம் நான் எதுக்கு கேக்குறேன்னா, இதுதான் ரீடிங். இப்ப புரிஞ்சிருச்சா? புக்ல என்ன இருக்கோ அத அப்படியே அங்க ஒப்பிச்சுட்டு போனா உனக்கு மார்க். அவ்வளவுதான். எஸ் நோவா? எஸ் தானே? எஸ் சார். இப்ப இன்னொரு கேள்வி கேக்குறேன். இதுக்கு சஹீரா
Are you here? இருக்கியாமா? லண்டன். No, sir, she's not there. ஓகே குட். வேற யாரையாவது பிடிக்கலாம்? ரதி இருக்கீங்களா? சொல்லுங்க சார். இவங்க இருக்காங்க. அடுத்தது மலேசியால இருந்து ஹேமா ரதி இருக்கீங்க தானே? இருக்கேன் சார், இருக்கேன். இந்த ரெண்டு பேர்த்திட்டையும் இப்போ ஒரு கொஸ்டின். சொல்லுங்க சன் sir. ரைசஸ், இது கிராமட்டிக்கலுக்கு இங்கிலீஷ்லயே கொடுத்துருப்பாங்க. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். இதானே? எஸ் சார். கரெக்ட் தானே? கரெக்ட்டுங்க சார். ஹேமா கரெக்ட் தானுங்க? கரெக்ட்டுங்க சார். ஓகே, கிராமட்டிக்கலுக்கு எல்லாத்துக்குமே கரெக்ட். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், செட்ஸ் இன் த வெஸ்ட். சூரியன் கிழக்கே உதிக்கிறது, மேற்கே மறைகிறது. இதானே? சரி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சன்னு உதிக்கிறது இல்ல, மறையறது. அது அப்படியே இருக்கு. பூமி தானே சுத்துது. ஆமா. இத கேட்கும் போது தலை சுத்துது. ஏன் கேள்வி கேட்டமா? இல்ல கேக்கல. தட் இஸ் மெக்கானிக்கல். என்ன எழுதி இருக்கோ அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறோம் தானே? ஆமாங்க சார். இதான் எஜுகேஷன். வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணும் சொல்லலப்பா, இருக்கிறத சொல்றேன். ஓகே, சோ ரீடிங் அப்படின்றது என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சு மார்க் எடுக்கிறது மட்டும்தான் ரீடிங். பட் லேர்னிங் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது, உள்வாங்கிறது, உணர்றது, ரியலைஸ், ரெகக்னைஸ், ரிசர்ச். இதுதான் லேர்னிங். சோ இதுக்கப்புறம் ரீடிங்க ஓரங்கட்டிருங்க, லேர்னிங்க டாப்புக்கு போங்க. சோ அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில உயர்த்துறதுக்கு உதவும். ஓகே, so this is point number 27. ஓகே, அடுத்தது 28. நான் இப்ப அதை எடுத்தேன்னா சரி, கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாயிண்ட் நம்பர் 28, sowing and reaping. sow, reap. sowing and reaping. அதாவது sowingனா விதைக்கிறது, reapingனா அறுவடை செய்யுது. இப்போ புரிஞ்சிருச்சா? sowing and reaping. எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். as you sow, so you reap. ஜீசஸ் கிறிஸ்து சொன்னது. எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். as you sow, so you reap. ரைட். இதுக்கும் மெமரி டிப்ஸுக்கும் என்ன சார் சம்பந்தம் வரும்? இப்ப ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் எதை விதைக்கிறோம்? லெஃப்ட் ரைட் அப்படி வச்சுக்கலாமே. லெஃப்ட்ல எழுதுறோம். இப்ப யாரும் எழுதாது, சொல்றேன், அப்புறம் எழுதிக்கோங்க. sow your thoughts. எண்ணங்களை விதைக்கிறோம். இது sowing. sow, S-O-W, sow. sow your thoughts. reap an action. Sorry, reap your words. எண்ணங்களை விதைக்கிறோம், அதுக்கு அடுத்தது அது வார்த்தைகளாக அறுவடை செய்கிறோம். ஃபர்ஸ்ட். அடுத்தது மறுபடியும் வார்த்தைகளை விதைக்கிறோம், ஆக்ஷனாக அறுவடை செய்கிறோம். வார்த்தை, அடுத்தது செயல். sow your words, reap an action. Second. Third, sow your action, reap your habit. செயலை விதைக்கிறோம், பழக்கத்தை அறுவடை செய்கிறோம். So your habit. If you do anything more than 21 days, it will become a habit. எதுவா இருந்தாலும்
more than 21 days continuously if you are doing, it will become a habit. So next habit, again you sow your habit, reap your character. இதுதான் அவன் கேரக்டர். இவன் இப்படிதான் ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குதுல, அது எங்க இருந்து வந்தது? through your habit. sow your habit, reap your character. Then sow your character, reap your success point, destination. அதான் வெற்றி. இப்போ உங்களோட கேரக்டர், if you are the positive character, positive result, positive success. If you are the negative habit இருந்தா negative character, negative character இருந்தா negative result. அவ்வளவுதான். இப்போ இங்க கடைசியா சக்சஸ், வெற்றி வந்துட்டுமா? வெற்றி படி ஏறிட்டோமா? எங்க இருந்து வந்தது? ஆல் ஃப்ரம் யுவர் தாட்ஸ். எண்ணம் போல் வாழ்வு. எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்யறோம்னு சொன்னா, எண்ணங்களை விதைக்கிறோம், வெற்றியை அறுவடை செய்கிறோம். அதாவது பாசிட்டிவ் தாட்ஸா இருந்தால் வெற்றி, நெகட்டிவ் தாட்ஸா இருந்தா தோல்வி. இவ்வளவுதான் விஷயம். மேட்டர் ஆகும். இப்ப புரிஞ்சிருச்சா? ஒவ்வொருத்தரும் சொல்றோம்ல, எண்ணத்து போல வாழ்வு. இப்ப இடையில ஒருத்தனோட ஹேபிட்டோ கேரக்டர், ஹேபிட்டே சரியில்லை, மாத்துனா மாத்த முடியாது. இப்ப புரிஞ்சிருச்சா? நான் அடிக்ஷன் அதான் சொல்றேன்னால, ஏன் எங்க மாத்துறது? தாட்ஸ்ல போய் மாத்தணும். உங்களுடைய எண்ணங்கள்ல மாத்தினா மட்டும்தான் ரிசல்ட்டை மாத்த முடியுமே தவிர, இடையில உன் கேரக்டரை மாத்திக்கோ, உன் ஆட்டிடியூட மாத்திக்கோ. ஒரு நல்லா குடிச்சிட்டுமா, நீ குடிக்கிறத நிறுத்து, ஸ்மோக் பண்ணிட்டுப்பா நிறுத்து, டீ குடிச்சிட்டே இருக்கிற நிறுத்து, முடியாது. அப்ப அதை நிறுத்தணும்னா இன்னொரு ஹேபிட் அங்க ஃபார்ம் பண்ணணும். உங்களோட எண்ணங்கள்ல இருந்து பேரதை கொண்டு வந்து அதுக்கு பேரலா இன்னொன்னு கொண்டு வந்து உருவாக்கினா இதை அது டாமினேட் பண்ணும். இவ்வளவுதான். இதெல்லாம் பின்னாடி வேற டெக்னிக்ஸ்ல கொண்டு வருவேன், அதனால போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டது சோயிங் அண்ட் ரீப்பிங். எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம். சோ எண்ணங்களை விதைக்கிறோம், வெற்றியை அறுவடை செய்கிறோம். sow your thoughts, reap your words. sow your words, reap your action. sow your action, reap your habit. sow your habit, reap your character. sow your character, reap your success. That is உங்க ஒவ்வொருத்தருடைய கோல், வெற்றி, லட்சியம். அதை அடையணும் அப்படின்னு சொன்னா உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நம்ம இன்னும் வெவ்வேறு இதுல நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் இதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, சோ இதோட பாயிண்ட் நம்பர் 28 இன்னைக்கு டாபிக் முடிஞ்சிருச்சு. மெமரி டிப்ஸ் ஓவர். ஓகே, சோ இன்னைக்கு 3 டிப்ஸ் பார்த்தோம். PQ3R மெத்தட், ரீடிங் அண்ட் லேர்னிங், sowing and reaping. நாளைக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் பார்க்க போறோம். அது ரொம்ப பெருசு. அது 29th. ஓகே, ரைட் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் த டாபிக், மெமரி டிப்ஸ். இப்போ ஃபைனல் செஷனுக்கு வந்துட்டோம். என்ன தெரியுமா? லிசனிங் ஸ்கில்ஸ். பார்க்கலாமா என்னன்னு? இத இன்னைக்கு பார்க்கிற இந்த ஹீரோ யார் அப்படின்னா, இவரு ஸ்காட்லாண்ட்ல 1881 ஆகஸ்ட் 6 ஒரு விவசாயிக்கு பிறந்தார், மகனா பிறந்தார். அந்த விவசாயி பேரு ஸ்டீஃபன் ஃபிளமிங். இவரு ஸ்கூலிங்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் ஒரு ஏழ்மையான ஒரு விவசாயி.
அதுக்கப்புறம் படிக்க வைக்கிற வசதி இல்லை. அவர் விவசாயத்தை பார்க்க சொன்னா அவர் நானா விவசாயம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு கிளரிக்கல் போஸ்ட்ல வேலைக்கு போயிட்டு ஒரு கிளர்க்கா 4 இயர்ஸ் வேலை பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல 20வது வயசுல டாக்டருக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன். லண்டன்ல செயின்ட் மேரிஸ் மெடிக்கல் காலேஜ். அதுல மெடிசின் படிக்கிறார். அந்த மெடிசின் படிக்கிறப்ப இவருக்கு வந்த குரு, இவரோட ஆசம் யார் அப்படின்னா, டைபாய்டுக்கு மருந்து கண்டுபிடிச்ச ஒரு லெஜண்ட். அவர் பேரு சர் ஆல்ம்ராட் எட்வர்ட் ரைட். சர் ஆல்ம்ராட் எட்வர்ட் ரைட். இவர்தான் அவருடைய ஆசான். அப்ப இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிச்சு. என்னன்னா, நம்ம குரு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சவர். அப்ப அவர்கிட்ட படிக்கிறோம், நாமளும் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும், எதையாவது கண்டுபிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு காலேஜ் என்டர் ஆகும்போதே அவருக்கு ஸ்டார்டிங்லயே இந்த தாட் வந்துருச்சு. அதே மாதிரி 1906ல மெடிசின் முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்டயே அசிஸ்டண்டா வேலை பார்த்தார். அவரை விட்டு நகரல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வருது. 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்தது. அந்த டைம்ல இவரு ஒரு டீமோட கேப்டன். அன்னைக்கு காலகட்டத்துல ஓவரால் ஆல் ஓவர் த வேர்ல்டுல 7 மில்லியன் சோல்ஜர்ஸ் அடிபட்டு அறுவை சிகிச்சை செய்ய முடியாத காரணத்தினால் மரணத்தை எய்தார், இறந்துட்டார். ஏன் அந்த டைம்ல ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் கிடையாது. கார்போலிக் அமிலம் அப்படின்ற ஒண்ண அப்ப யூஸ் பண்ணாங்க. ஆனா இந்த 2 டாக்டர், அதாவது சர் ஆல்பர்ட் எட்வர்ட் ரைட்டும், இப்ப நான் சொல்ற ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லனா யோசிங்க. அலெக்சாண்டர் பிளெமிங் சார். அலெக்சாண்டர் பிளெமிங். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு கூட்டு அறிக்கை கொடுத்தாங்க. என்னன்னா, அந்த கார்போலிக் அமிலம் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் எனி ஆன்டிபயோட்டிக். ஏன் அப்படின்னா, அது பிளட்ல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸை டேமேஜ் பண்ணது. அதனால் செப்டிக் ஆகி அந்த பேஷண்ட் இறக்க நேரிடுகிறது. அது சரியான ஆன்டிபயோட்டிக் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியில்லைன்னு சொன்ன போதுமா? அப்ப எது சரியானது அதை ஆராய்ச்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லாம் எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃபுல் டைம் ரிசர்ச்ல உட்கார்ந்தாங்க. அப்போ ஒரு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வியாதியை உண்டாக்குற கிருமிகளை பற்றி ஆராயணும். அததான் செஞ்சாங்க. அந்த கிருமிகள் தன்னை தாக்கி தனக்கு பல வியாதியை உண்டாக்குன்ற கவலையும் இல்லை, துணிஞ்சு அதுல இறங்குறாங்க. ஒரு டைம், அதாவது 1928ல ஒரு வெக்கேஷன் ஹாலிடேஸுக்கு ஊருக்கு போறாரு நம்ம அலெக்சாண்டர் பிளெமிங். அப்போ அவரு லேபரட்டரியில ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்ற சம் பாக்டீரியாஸை கலெக்ட் பண்ணி ஒரு பிளேட்ல கவர் பண்ணி வச்சுட்டு போறாரு. போயிட்டு லீவ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாக்குற அந்த பிளேட்ல ஒரு சில இடத்துல பச்சை கலர்ல ஃபங்கஸ், பூஞ்சைகள். ஆமா, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா எந்த இடத்துல எல்லாம் அந்த ஃபங்கஸ் பூஞ்சைகள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த பாக்டீரியா செத்து போச்சு. அழகா அவருக்கு ஐடியா பல்ப் உதிச்சுது, மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பூஞ்சைய டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது ஒரு பெனிசிலியம் அப்படின்ற வகையான காளான்.
அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணனார். அதுக்கப்புறம் பெனிசிலின் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? சோ என்னைக்கு பென்சிலின் வந்துச்சோ அதுக்கப்புறம் எல்லா சர்ஜன்ஸும் துணிஞ்சு ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. So the best antibiotic, the first one introduced to the world. அதுக்கப்புறம் இதுக்காக இவர் பேட்டன்ட் ரைட் வாங்கி கிடையாது. எந்த ஒரு விளம்பரம், வருமானம், பேராசை எதுவுமே கிடையாது. நாட்டுக்காக அர்ப்பணிச்சார். அதுக்கு அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா 1945ல நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசன். 1945ல. ஓகே, இந்த மகான் பிற்காலர் 1955 மார்ச் 11 இந்த உலகத்தை விட்டு மறைந்தார். சரி, இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? இவங்க அப்பா பேரு ஸ்டீஃபன் ஃபிளமிங் சொன்னேன். அவர் ஒரு விவசாயின்னு சொன்னேன். அவரு ஒரு நாள் காலையில அவரோட வயலுக்கு போகும்போது கலப்பை எடுத்துக்கிட்டு ஏறு உலறதுக்கு தயாரா போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ஒரு பையன் புதக்குழியில மாட்டிக்கிட்டு ஆல்மோஸ்ட் ட்ரவுன், சாக போற ஸ்டேஜ். இவர் அவசரமா கலப்பையை போட்டு ஓடி போய் அவனை தூக்கி காப்பாத்தி ரிலீஃப் அப்படியே பெருமூச்சு விட்டாரு. அந்த பையன் அவங்க அப்பாட்ட போய் சொல்ல, அவர் அடுத்த நாள் ஒரு பெரிய கேஷ் அவார்டோட வராரு. ஏன்னா அவரு பெரிய பணக்காரர், நாட் ஒன்லி பணக்காரர், அரசியல் சொல்லி ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவர் லண்டன்ல. அவரு இவருக்கு நிறைய கொடுத்தாரு. இவர் எதையுமே வாங்கிக்கல, அதுக்கு ஆசைப்படல. என் கடமையை நான் செஞ்சேன், இதுக்காக எனக்கு எந்த தேவையில்லை. இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குது. அப்ப அவங்க உள்ள இருந்து அந்த பையன் யாரு, அலெக்சாண்டர் பிளமிங் வந்து, என்னப்பா யாரு இவருங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அவங்க அப்பா இல்லப்பா இதுதான் அப்படின்னு சொல்லும்போது இவரு கேட்கிறாரு அந்த ஸ்டீஃபன் பிளமிங்கிட்ட, இது யாரு? என் பையன். என்ன பண்றாரு? கிளர்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஏன் அதுக்கப்புறம் படிக்கலையா? இல்லையே. அவ்வளவுதான், அத நான் பாத்துக்கிறேன். அதனால மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ அவர் பேர் பண்ணிட்டுதா. இது ஒரு இதுல படிச்சேன். ஓகே, சரி. அப்படி பண்ணன அந்த அவர் யார் தெரியுமா? அந்த புதக்குழியில மாட்டின பையன் யார் தெரியுமா? அவன் தான் பிற்காலத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில். அங்க லண்டனோட பிரைம் மினிஸ்டர். நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்ப அங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் அவர் தான். செகண்ட் வேர்ல்டு வரப்ப அந்த லண்டனை, அந்த பிரிட்டனை காப்பாத்தின த கிரேட்டஸ்ட் ஸ்பீக்கர், மோட்டிவேட்டர், ரைட்டர். செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்ற அந்த புத்தகத்துக்காக நோபல் பிரைஸ் வின்னர் அவர். அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் தான் அது. ஓகே, சோ இப்போ ரெண்டு பேருமே நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு ஃபீல்டுல ஜெயிச்சிட்டாங்க. Okay, this is the story. Okay friends, கேள்விகள் கடைசியா வந்தாச்சு, கேக்கட்டுமா? Yes sir. Right. அலெக்சாண்டர் பிளமிங்க்கு எந்த வருட நோபல் பிரைஸ் கிடைச்சது? 1945. கணேஷ், வேகம் இருக்கணும், விவேகம் முக்கியம். 1964. ஓகே, 1945. Sir, 1945 sir. ரைட். அந்த டைபாய்டுக்கு மருந்து கண்டுபிடிச்ச அவர் பேர் என்ன? பேர் வெறும் பெருசா இருக்கு, வாயிலே நுழையல சார். எட்வர்ட். ஓகே, குட், சூப்பர் சார். ஆல்பர்ட் எட்வர்ட் ரைட். ஓகே, அவர் எட்வர்ட் என்னையோ. சூப்பர். அடுத்தது வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு எதற்காக நோபல் பிரைஸ் கிடைத்தது? செகண்ட் வேர்ல்டு வார் புக். Second World War.
Okay, super. That's all the topic today. எப்படி இருந்துச்சு நீ கிளாஸ்? சூப்பரா இருந்துச்சு சார் சூப்பரா இருந்துச்சு சார் ஓகே, நல்லா இருந்துச்சு சார். நீங்க சொன்ன டாபிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சார். ஓகே, ரைட். நாளை மீண்டும் வேறு டாபிக்ல மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கிட்டையும் ஏற்கனவே நான் சொன்னதுதான், ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் 100 சப்ஸ்கிரைபரை இந்த சேனலுக்கு கொண்டு வரணும். தட்ஸ் யுவர் டியூட்டி. 100 பேரா அப்படின்னு யாராவது பெருமூச்சு விட்டுறாதீங்க. ஒரு விதை, இன்று ஒரு விதையை விதைக்கிறோம், நாளை அது பல விதைகளாக இருக்கும். ஓகே, சோ டூ இட் இன்ஸ்டன்ட்லி. தேங்க்யூ. வேற கேள்வி எதுவும் கேட்க வந்தீங்க? இப்ப கேட்கலாம். நான் என்ன பண்றேன் சார், கேளு. நாளைக்கு லீவா இல்லையா? ஓ, நாளைக்கா? இருக்கு இருக்கு. கிளாஸுக்கு லீவ், நான் உங்க கிளாஸுக்கு லீவ். சார், நாளைக்கு லீவ் இருக்கா? நம்ம கிளாஸ் இருக்கு. லீவா இருந்தா நான் மெசேஜ் போடுவேன். பட் கிளாஸ் ஓகே சார், Right. சரி சார். பை. சார் நாளைக்கு லீவ் சொல்லிடாதீங்க சார். நாளைக்கு கண்டிப்பா